அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தை கிருத்திகை, அதாவது நாளைக்கு வரக்கூடிய தை கிருத்திகையோட மகத்துவம் மற்றும் அதனுடைய விரத முறைகள், அதனுடைய பலன்கள், பூஜை எப்படி பண்ணுறது, என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைக்கலாம், என்ன மாதிரியான பாடல்கள் பார்க்கலாம், சண்முக அர்ச்சனைன்னு ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இதனுடைய முக்கியத்துவம் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த விரதத்துக்கு இருக்குது. அதனால் இந்த தை கிருத்திகையோட மகத்துவத்தை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அதனுடைய முழு பலன்களையும் பெற முடியும். சரிங்களா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தை கிருத்திகை. தை கிருத்திகைன்னு உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக 27 நட்சத்திரங்களில் கிருத்திகைன்றது ஒரு நட்சத்திரம். ஸோ 3 வகையான கிருத்திகைகள் ரொம்ப முருகனுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. ஒன்று பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒரு கிருத்திகை. அது பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை திருநாள் சொல்லுவோம் பார்த்திங்களா. பெரிய தீபம் திருவண்ணாமலையில் கூட ஜோதி ஏற்றுவாங்க பார்த்திங்களா. ஸோ அது கார்த்திகை, அதுதான் பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க வழக்கமாக. ரெண்டாவது கார்த்திகை பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு கிருத்திகை. அது ஆடி கிருத்திகை. இது ஆக்சுவலாக நிறைய பேர் காவடி எடுப்பாங்க, திருத்தணி கோயிலுக்கெல்லாம் போவாங்க. இது ஆடி கிருத்திகையோட சிறப்பு. மூணாவது பார்த்திங்கன்னா தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை. இந்த 3 கிருத்திகை தான் இருக்கிறதுலே ரொம்ப புகழ்பெற்றதும் கூட, மேலும் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களும். ஸோ இந்த நாளில் நம்ம எப்படி பூஜை பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தை கிருத்திகையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை மாதம் இந்த கிருத்திகை வரக்கூடிய இந்த நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா முருகன்கிட்ட நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும். முருகன் நமக்கு எல்லாமே கொடுப்பார். ஓகேங்களா? மெயினாக இதனுடைய பலன்கள் மகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், முக்கியமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அதுக்கப்புறமா திருமணம் தடைப்பட்டுட்டே போயிட்டுருக்குறவங்க, செவ்வாதோஷம் இல்லை வேறு ஏதாவது காரணங்களால், கர்மவினைகளால், இல்லை ஜாதகப்படியோ ஏதாவது ஜாதக கோளாறுகளால் இந்த திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தை கிருத்திகையில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். திருமணம் தள்ளி போயிருந்தால் உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அந்த முருகப்பெருமான் கட்டாயம் ஓராண்டுக்குள்ளே உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய கர்ம வினையை பொறுத்து அது சீக்கிரமாக நடக்கிறதும் இல்லை லேட்டாக நடக்கிறதும் இருக்கும். பட் கட்டாயம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 விஷயம் இல்லாமல் நமக்கு என்ன சொல்கிறது, யோகங்களை கொடுப்பார். அதே மாதிரி நமக்கு எடுத்த காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள், வேண்டுதல்கள், வேலையில் முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே ஒரே பொசிஷன்லேயே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க நினச்சது எதுவாக இருந்தாலும், இல்லை வீடு வாங்கணும், ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்க, வீடு வாங்க முடியல, என்ன வேலை கிடைக்கல, குழந்தைகளுக்கு நல்லா படிக்கணும், நல்ல வழியில் செல்லணும், இந்த மாதிரி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல பணம் வேணும், என்ன பண வரவு வேணும், அந்த மாதிரி வேண்டுதலாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான்கிட்ட முறையாக நாளைக்கு நான் சொல்கிற மெத்தடில் விரதம் இருங்க. கட்டாயம் உங்களுக்கு பலன் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த விரத முறையில் நான் உங்களுக்கு சண்முக அர்ச்சனைன்னு ஒன்று சொல்லியிருந்தேன். சண்முக அர்ச்சனைன்றது பார்த்திங்கன்னா வழக்கமாக சண்முகரை தெரியும். நம்ம திருச்செந்தூரில் சண்முகர், அதுக்கு நிறைய கோயில்கள் இந்த சண்முக அர்ச்சனைன்னு பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, 6 அர்ச்சகர்கள் சேர்ந்து, ஏன்னா நம்ம ஆறுமுக கடவுள் இல்லையா நம்ம முருகப்பெருமான், அவருக்கு 6 அர்ச்சகர்கள் சேர்ந்து எல்லாமே 6 இதுவாக வச்சுருப்பாங்க. 6 அர்ச்சகர்கள், 6 வகையான பூக்கள் வச்சுருப்பாங்க, 6 வகையான உணவுகள், அதுக்கப்புறமா மந்திரங்கள், இது எல்லாமே அது சொல்லி அர்ச்சனை செய்து தான் சண்முக அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. இந்த அர்ச்சனையை நம்ம வீட்டிலே எப்படி எளிமையாக பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இந்த விரத முறையை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு காலையில், அதாவது 6ஆம் தேதி, பிப்ரவரி 6ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு
முருகப்பெருமானுடைய விக்கிரகமோ, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுடைய விக்கிரகமோ படமோ இருந்ததுன்னா, அந்த ஃபஸ்ட்டு விக்கிரகம் இருந்ததுன்னா அவருக்கு கட்டாயம் நீங்கள் வந்து பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பன்னீர், அதுக்கப்புறமா வந்து விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், ஒரு 5 பொருளாவது மினிமம் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க படம் இருக்கிறவங்க ஒரு நான் சுத்தமாக துடைச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பூக்களால் அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து 6 தீபம் வந்து நீங்கள் வந்து ஏற்றணும். ஒரு ஷட்கோண கோலம் போட்டுட்டு 6 அதில் சரவண பவன் எழுதணும். அதுக்கடுத்து வந்து 6 அகல் விளக்கு வந்து அதில் வைக்கணும். வச்சுட்டு நடுவில் வந்து முருகப்பெருமான விக்கிரகமோ இல்லை ஃபோட்டோ இருந்தால் அதில் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்வேத்தியம் ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன இந்த விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த விரதம் வந்து முழு நாளுமே இருக்கணும் வந்து, ஓகேங்களா. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த விரதத்தை வந்து முதல் நாள்லேருந்தே கடைபிடிப்பாங்க. அதாவது பரணிலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக பரணின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா கிருத்திகைக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது இப்போது இன்றைக்கி நாளைக்கு கிருத்திகைனா இன்றைக்கி வந்து பரணி நட்சத்திரம் வரும், சரிங்களா. ஸோ இந்த பரணிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அக்யூரேட்டாக சொல்லணும்னா அதாவது இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நாளைக்கு முடிக்கணும். அப்படி 99% அப்படி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏதாவது 1% ரேராக வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறவங்க அப்படி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம வியாழக்கிழமை காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ முழு நாள் உபவாசம் கட்டாயம் இருந்தால் ரொம்ப நல்லது. முழு நாள்ன்றது பார்த்திங்கன்னா கட்டாயம் சூரிய உதயத்தில் ஆரம்பித்து சூரிய மறைவு வரையும் கட்டாயம் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது, எதையுமே தண்ணி குடிச்சிக்கலாம். மேபி பேஷண்ட்டாக இருக்கிறவங்களாம் அவங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஜூஸோ ஃப்ரெஷ் ஜூஸோ எதுவும் இல்லை வந்து சர்க்கரை சேர்க்காததோ உப்பு சேர்க்காததோ ஏதாவது வந்து எடுத்துக்கலாம். ஒரு வேளையை கூட எடுத்துக்கலாம். இல்லை ஹெல்த்தியான உடம்பு இருக்கிறவங்க கட்டாயம் வந்து காலையும் வந்தவனும் எடுத்துக்கூடாது, மதியமும் எடுத்துக்கூடாது. ஈவினிங் 6 மணிக்கு மேலே பூஜை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும். ஏன்னா இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஏன்னா இந்த 2 வேளை கட்டாயம் நம்மளால் வந்து சாப்பிடாமல் இருக்கக்கூடிய ரொம்ப வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறமா வந்து நோய்வாய்ப்பட்டவர்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாவது ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்துகிட்டு இருங்க. ஸோ ஏன்னா உங்கள் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஈவினிங் காலையில் வந்து நீங்கள் முருகப்பெருமான விக்கிரகமோ இல்லை படத்துக்கு முன்னாடி வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு பூஜை பண்ணிவிடுங்க. இந்த ஷட்கோணம் கோலம் போட்டுட்டு ஈவினிங் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சவங்க நான் இப்போ சொல்கிற அந்த நெய்வேத்தியம் இதெல்லாம் பண்ணுங்கள். மினிமம் ஏதாவது ஒன்றாவது வந்து ஒரு நெய்வேத்தியமாவது நீங்கள் ஈவினிங் செஞ்சு வைக்கணும். நெய்வேத்தியம் சொல்லும்போது சக்கரை பொங்கல் முதல்ல, சக்கரை பொங்கலோ பால் பாயாசமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு நெய்வேத்தியமாக பண்ணுறவங்க அதை சக்கரை பொங்கல் இல்லை பால் பாயசம் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இல்லை சண்முக அர்ச்சனைன்னு சொல்ல போகிறோம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வகையான உணவுகளை நீங்கள் செஞ்சு வைக்கணும். 6 வகையான உணவுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், தேங்காய் சாதம், அதுக்கப்புறமா புளியோதரை, எலுமிச்சை சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 6 வகையான கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டியில் கூட நீங்கள் செஞ்சு 6 வகையை வச்சிடணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 6 வகையான பூக்களால் நீங்கள் வந்து முருகனை வந்து அர்ச்சிக்கணும். 6 வகையான பூக்களில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அரளிப்பூ கட்டாயம் இருக்கணும். அதுக்கடுத்து மல்லிகைப்பூ இருந்தால் ரொம்ப நல்லது, விசேஷம். ரோஜாப்பூ, தாமரைப்பூ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சிவப்பு மலர்கள், சம்பங்கி, வேறு எந்த பூக்களை வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி 6 வகையான பூக்கள் இருக்கணும், 6 வகையான உணவு இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம வந்து 6 பாடல்களை நம்ம வந்து பாடணும். ஸோ இதெல்லாம் வந்து ஈவினிங்கில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. காலையில் ஆஃபீஸ்க்கோ இல்லை இதுக்கு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதில் போயிட்டு வந்துட்டு 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த முருகப்பெருமான விக்கிரகத்தை திருப்பி அந்த 6 விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த 6 வகையான நெய்வேத்தியங்களை வந்து நம்ம வந்து சாமி முன்னாடி வச்சுட்டு 6 பாடல்களை வந்து பாடும்போது 6 வகையான பூக்களை வச்சு நம்ம வந்து அர்ச்சனை செய்யணும், ஓகேங்களா. ஸோ 6 வகையான பாடல்கள் என்ன பாடல் பாடலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ பதிவில் நான் சொல்லியிருக்கேன். வந்து திருப்புகழ் கொடுத்துருக்கேன், கந்தர் அலங்காரம் கொடுத்துருக்கேன், கந்தர் அனுபூதி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு திருப்புகழ் நல்லா தெரியும்னா
6 வகையான 6 திருப்புகழ் அறுபடை வீடுக்கும் இருக்கிற திருப்புகழை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் வந்து. திருச்செந்தூர்னா பார்த்திங்கன்னா தண்டையணி வண்டயம்னு ஒரு திருப்புகழ். பழனின்னு பார்த்திங்கன்னா அவனித நிலை பிறந்து. திருப்பரங்குன்றன்னு பார்த்திங்கன்னா உனை தினம் தொழுதிலன். சுவாமிமலை பார்த்திங்கன்னா சரண கமலாலயத்தை. திருத்தணி பார்த்திங்கன்னா சினத்தவர் முடிக்கும்ன்ற திருப்புகழ். பழமுதிர்ச்சோலை பார்த்திங்கன்னா வாதினி அடர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகழ். இந்த 6 திருப்புகழை 1 by 1 பாடிட்டு ஒரு திருப்புகழ் பாடுறீங்க, ஒரு நெய்வேத்தியம் வைங்க, ஒரு பூவை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. திருப்பி இன்னொரு திருப்புகழ் பாடும்போது இன்னொரு வகை நெய்வேத்தியம், இன்னொரு பூவால் வந்து அர்ச்சனை செய்யுங்க. இந்த மாதிரி 6 பாடல்களை நீங்கள் வந்து பாடணும். இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது ஏதாவது 4 வரி கந்தர் அலங்கார பாடலோ இல்லை வந்து கந்தர் அனுபூதி, நான் அதுவும் என் வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கட்டாயம் வந்து பாருங்கள். இல்லை எங்களால் அதுவும் முடியாதுன்னு சொல்லும்போது உங்களால் வீட்டில் மந்திரம் ஏதாவது யூடியூப்லேயோ இல்லை ஏதாவது ஸ்பீக்கர்லேயோ போட்டுட்டு நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கலாம். அதுவும் முடியாதுன்றவங்க முருகான்னு வேண்டிக்கோங்க, கட்டாயம் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 வகையான பாடல்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட வேண்டுதல் குழந்தை இருக்கும்போது அதுக்கு ஒரு திருப்புகழ் இருக்குது. ஜெகமாயுவில் உற்று அப்படின்ட்டு ஒரு திருப்புகழ் இருக்குது. அந்த திருப்புகழை நான் அந்த பாடல் வரிகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். குழந்தை வரம் வேணும்னு சொல்கிறவங்க அந்த திருப்புகழையே 6 தடவை கட்டாயம் பாடுங்க. குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த திருப்புகழை ஜெகமாயே அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகழை 6 தடவை பாடுங்க. வேலையில் உயர்வு வேணும், பண வரவு வேணும்னு நினைக்கிறவங்க பெருக்க சஞ்சலித்து அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வீடியோவில் அது ஒரு பாடல் கொடுத்துருக்கேன், அதை வந்து பாருங்கள். இல்லை எங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சரண கமலாலயத்தின்னு ஒரு பாடல் இருக்குது, திருப்புகழ் இருக்குது, சுவாமிமலை திருப்புகழ், அதை வந்து நீங்கள் வந்து பாடலாம். ஸோ உங்களுக்கு தேவையானோ அது சம்மந்தமான பாடல்களும் மந்திரங்களும் பாடினீங்கன்னா ரொம்ப விசேஷம். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சண்முக அர்ச்சனைன்னு இருக்குது. சண்முக அர்ச்சனைக்கு கொஞ்சம் வில்வம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. வில்வம் கிடச்சி, ஏன்னா வில்வத்தால் நம்ம அர்ச்சனை செய்ய போகிறோம். வில்வம் வந்து ஏன் நம்ம முருகருக்கு பண்ணுறோன்னா, கட்டாயம் நம்ம வழக்கமாக வந்து சிவனுக்கு தான் நம்ம ஒன்று பண்ணுவோம். முருகரும் சிவனும் வேறு இல்லை. சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதிச்சவர் தானே நம்ம முருகப்பெருமான். ஸோ அதே பவர் தான் நம்ம முருகனுக்கு இருக்கும். சிவன் வேறு இல்லை, முருகன் வேறு இல்லை. ஸோ முருகனை வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணால் அவ்வளவு நல்லது, அவ்வளவு என்ன சொல்லிட்டு செல்வ செழிப்பு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ 108 தடவை முருகனோட மந்திரங்கள், நான் அதையும் என்னோடய வீடியோ பதிவில் நான் வந்து முருகனின் அஷ்டோத்திரம் நான் 108 கொடுத்துருக்கேன். அந்த அஷ்டோத்திரம் ப்ளே பண்ணிவிட்டு, இல்லை தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அந்த மந்திரம் தெரிஞ்சுன்னா அதை படிச்சுட்டே ஒரு 108 தடவை அந்த வில்வ அர்ச்சனை வந்து முருகருக்கு சண்முகருக்கு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஓம் சரவண பவ ஓம், அதை வந்து 108 தடவை நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதையும் என்னுடைய வீடியோவில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை கூட நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு வில்வத்தை வச்சு இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் இருக்குது. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹன். இதை வந்து ஒரு 108 தடவை பண்ணி நீங்கள் வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும். இது பண்ணிட்டு தான் வந்து தூப தீபம்லாம் காட்டிட்டு உங்களை பூஜையை வந்து நல்லா வேண்டிட்டு நீங்கள் வந்து விரதத்தை நிறைவு செய்யலாம். இரவு உணவு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுடலாம். பிரசாதம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இம்மிடியட்டாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் மறக்காமல் உங்களுக்கு பதில் நான் உடனே கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோடய சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்